இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சிஸ்டர், இவ செத்துட்டான்னு செய்தி வரும்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறாளே சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? எனக்கு என்ன தெரியும்? இந்த ராணி வேற இவங்க கூடவே வர்றா. இது எப்படின்னு ஒண்ணும் புரியலையே. என்ன ஆச்சு? துர்கா ஏன் ஒரு மாதிரி டயர்டா வந்திருக்கா? ஆமா பெரியமா, எதுக்குன்னு தெரியல. சூர்யா என்ன ஆச்சு? நீயும் ஒரு மாதிரியா இருக்க, துர்காவும் டல்லா இருக்கா. ஏன் என்ன ஆச்சு? சூர்யா மாமா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஐயோ, இவங்க வேற நல்லா நோண்டுறாங்களே. அத்தை, அது துர்காவை கொலை பண்ண பார்த்துருக்காங்க அத்தை. சிஸ்டர் மாட்டி விட்டுருவாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். துர்காவை கொலை பண்ண பார்த்தாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? துர்கா உன்னை கொலை பண்ண வந்தது யாரு? அவங்கள உனக்கு தெரியுமா? நம்மளதான் பாக்குறான். ஹாசினி, அது யாருன்னா தெரியல. தெய்வமா திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. துர்காமாவை பல்லாவரம் குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து துர்காமாவை காப்பாத்து சூர்யா. நல்ல வேலை, நீ சரியான நேரத்துக்கு போய் துர்காவை காப்பாத்திட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தா எல்லாம் அந்த சமயபுரம் மாரியம்மனோட அருள் தான். ஆமா மாமா. துர்கா உன்னை குடோன்ல கட்டி போட்டு கொலை பண்ண வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன துர்கா யோசிச்சுட்டு இருக்க? யாருன்னு உனக்கு தெரியுதா? என்னம்மா யோசிக்கிற? அடையாளம் எதுவும் தெரியலையா? எதையாவது பண்ணி டாபிக்க சேஞ்ச் பண்ணுங்க சிஸ்டர். நம்மளையே பாக்குறாளே. கண்டிப்பா இது அந்த மந்திரி தண்டபாணியோட வேலையா தான் இருக்கும். ஆமா, அந்த குடன் கூட அவரோடதுதான் நான் கேள்விப்பட்டேன். மந்திரி எதுக்கா துர்காவை கொலை பண்ண பார்க்கணும்? ஐயோ, இவ மறுபடியும் மடக்கறாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன நீ இப்படி கேக்குற? துர்கா மந்திரியை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தினால அதுக்கு பழி வாங்கத்தான். ஆமா. மந்திரி தான் வீடு தேடி வந்து துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனார்ல. அத்தனையும் நடிப்பு. மந்திரி மன்னிப்பு கேட்டு அத வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டது பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக. ஆமா, அதத்தான் அந்த மந்திரியே ஓபனா சொல்லிட்டாரே. மறந்துட்டீங்களா? அது மட்டுமா, மந்திரி போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? சந்தோஷமா இருக்கிற வீட்ல துக்கம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாருல்ல. துர்கா அவர்கிட்ட சவால் விட்ட போது அவரு சூர்யா கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? உங்க மனைவி கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருல்ல. அதனால எனக்கு என்னமோ இது அவர் செஞ்ச வேலை மாதிரி தான் இருக்கு. ஆமா, மந்திரியா தான் இருக்கும். செஞ்சது மந்திரி தான். நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. துர்கா என்ன நடந்துச்சு சொல்லு துர்கா. யார் உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க? அந்த மந்திரியா? சொல்லு துர்கா. ஏய், நீயே இப்படி பேசிட்டு இருக்க? இத 100% அந்த மந்திரி தான் செஞ்சிருக்கணும். ஆமா, கன்ஃபார்மா அந்த மந்திரி தான் செஞ்சிருக்கணும். தேவையில்லாம எதுவுமே பேசாதீங்க.
துர்கா, இனிமேலாவது எதிரிங்களோட பலம் தெரியாம சவால் விடாத. இதனால சம்பந்தப்பட்ட ஒன்ன மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே பாதிக்க தான் செய்யும். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினைக்கும் போதெல்லாம் அது முடியாம நான் தோத்துட்டா இருக்கேன். காலம் வேற போயிட்டே இருக்கு. என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எப்படி நான் நிரூபிக்க போறேன்? நான் தான் மாறின்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாக்குற? இன்னும் நீ எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த தாராவை ஜெயிக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போறதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோங்கிற திமிர்ல சவால் விடுறியா? இது தற்காலிகம் தான், நிரந்தரம் இல்ல. ஓ, அப்படியா? ஆஹா. நான் உன்கிட்ட தோத்து போய் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற மாரிய எக்காரணத்தை கொண்டும் நான் வெளியில வர விடவே மாட்டேன். நீ உருவத்துலதான் துர்கா, ஆனா இந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிங்கிற உண்மைய சூர்யாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம நான் பாத்துப்பேன். நீதான் மாறி, ஆனா அத நீ வெளியில சொல்லவே முடியாது. வெளிய மட்டும் இல்ல, நீ யார காப்பாத்துறதுக்காக இந்த அவதாரம் எடுத்து வந்தியோ அந்த புருஷன் குழந்தை கிட்ட கூட நீதான் மாறின்னு சொல்லவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சூர்யா மனசுல நீ இடம் பிடிக்கிறதுக்கு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நீதான் மாறிங்கிற உண்மை தெரியற வரைக்கும் சூர்யா உன்னை ஏத்துக்கவே மாட்டான். சூர்யா கிட்ட உன்னால நான் தான் மாறிங்கிற உண்மைய சொல்லவே முடியாது. சூர்யா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் உண்மைய சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மைய நீ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அது உனக்கே நல்லா தெரியும்.